வாக்களிக்கும் தமிழ்நாடு சிறப்பு நேரலைக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து 3 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 70% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு வாக்குச்சாவடிகளிலும் தொடர்ந்து வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு தரவுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்தும் செய்தியாளர்கள் உடனுக்குடனான விவரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பல்வேறு பகுப்பாய்வுகளையும் முன்வைப்பதற்காக அரங்கில் விருந்தினர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார், இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம காலையிலிருந்தே பார்த்துட்டு இருக்கோம். 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருக்கிறதா? அப்படி உயர்ந்திருந்தால் அதற்கான காரணிகள் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இதை பார்க்கணும். இதே 3 மணிக்கு 2021 தேர்தலில் 73% வந்ததாக உங்களுடைய போர்டு கணக்கில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது 73% அப்போ வந்திருந்தது. இப்போ 70% தான் வந்திருக்குன்னா ஆக்சுவலாக நம்பர் குறைஞ்சிருக்கும். எஸ்ஐஆர் மூலமாக குறைஞ்சி வந்திருக்கும். இன்னும் கூடுதலாக பெர்சன்டேஜ் வந்தால் தான் எஸ்ஐஆர்னுடைய பெனிஃபிட்ஸ்னும் பார்க்க முடியும். அது கூட இல்லைன்னா இங்கே ஒரு பெரிய அலை இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இந்த ஆட்சியை வீழ்த்தி தான் ஆகணும்னு மக்கள் துடிக்கிறாங்க அப்படிங்கிற கதையாடல்களை எல்லாம் தினந்தோறும் இங்கே பல நண்பர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வேகம் இதில் வெளிப்பட்ட மாதிரி தெரியல. 73% 2021 73% இருந்ததுன்னா இங்கே இப்போ 75% குறைந்தபட்சம் வந்திருக்கணும். ஆனால் 70% தான் வந்திருக்குது. சிட்டியில் வழக்கம் போலவே எப்போதும் இருக்கிற போலவே சிட்டிலையும் இந்த 70ங்கிறது வரல. 58 60 அந்த ரேஞ்சில் தான் சிட்டியும் இருக்குது, மெட்ராஸ் சிட்டியும் இருக்குது. அப்போது ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடு, அவ்வளோ அக்கறையின்மை மக்களிடத்தில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் காலையிலேருந்து பெரும்பாலானவர்கள் ஆர்வத்தோடு வாக்களித்த மாதிரி தான் விஷுவல்ஸ் எல்லாமே இருந்தது. அப்போது வாக்கு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இனிமேல் மாலையில் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் 4 to 6 வர்றாங்கன்னு அர்த்தமா அப்படிங்கிறது எனக்கு. இப்போ அந்த 2021 கூட அந்த வாக்குப்பதிவு சதவீதம் அந்த 3 மணி நிலவரப்படியில் அந்த நம்பர்ல ஒரு சின்ன இது இருக்குது. ஒரு 53% அப்படிங்கிற அளவில் தான் அந்த சதவீதம் இருந்திருக்கு. ஸோ அதை ஒப்பீட்டு அளவில் 3 மணி அளவில் 73 இல்லை 53%. நம்ம இப்போ ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது அது கூடி இருக்கு அப்படின்னா அதற்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் ஒரு காரணமா? 21 3 மணிக்கு 53% தான். இப்போ 70% வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கு பிறகு கண்டிப்பாக அதனுடைய எஃபெக்டில் இருக்குன்னு தான் அர்த்தம். அது ஓகே. டோட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து பேர்கள் குறைய இங்கே வாக்களிக்க வந்தவர்களால் இந்த பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குங்கிறது சரிதான். பட் அதை வச்சு வேறு விதமான முடிவுகளுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இதுலேயும் சென்னையில பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. வெஸ்ட் மேற்கு மண்டலத்துல கணிசமா உயர்ந்திருக்கு. கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதிகளிலையும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அங்கதான் போட்டி சிவியரா இருக்கு, மற்ற இடங்கள்ல போட்டி சிவியராக இல்லை என்று பொருளா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது. அப்படிதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ டாப் 5 மாவட்டங்கள் அதே போல லோயஸ்ட் அந்த ஓட் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பகுதிகள் தொடர்பான விவரங்களையும் நம்ம பார்த்துட்டு கூட தொடர்ந்து பேசலாம். அதே போல நட்சத்திர தொகுதிகளில் அந்த வாக்குப்பதிவு நிலவரங்களையும் ஒப்பீட்டு அளவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 2021 மற்றும் இப்போது இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தும் நம்ம நட்சத்திர தொகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதில் இருக்கக்கூடிய அந்த விவரங்களையும் பார்க்கிறோம். 3 மணி நிலவரப்படி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு 71.13% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வேப்பனஹள்ளி. அங்கு அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி களம் காண்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில 72.10% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி அவர்கள். அவரையும் வரவேற்கிறேன். மேடம், இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த நம்பர்? நம்ம இப்போ காலையிலிருந்து ஒரு 9, 11, 1, 3 அப்படின்னு இத்தனை நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. 70% வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாக இருக்கு. 2021 53.95% 3 மணி நிலவரப்படி அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் இருந்திருக்கு. இப்போ அது 70%. என்ன காரணிகள் அப்படின்னு பாக்குறீங்க? வாக்காளர்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா? இதுக்கான காரணமா என்ன பார்க்குறீங்க? ஒரு
ஒரு 1 மினிட் பாலா, எனக்கு கொஞ்சம் டேட்டா மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ தான் அது எழுதிட்டு வரேன், எழுதி ஒரு காப்பி இப்போ தான் ஃபைல் பண்ணிட்டு வரேன் என்னோட மேகசினுக்காக. சரி. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம இந்த முறை நமக்கு வந்து அதிகமான ஓட் பர்சன்டேஜ் தான் காட்டும். ஆனால் இந்த அதிகமான ஓட் பர்சன்டேஜ் ஃபைனலாக நம்ம வந்து ஃபைனல் டேலி வரும்போது அது வந்து 80% கிட்டத்தட்ட 83% வரைக்கும் போனாதான் நம்ம 2011 நமக்கு வந்து வாக்கு சதவீதம். ஏன்னா நமக்கு வந்து இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 57 லட்சத்துக்கு மேல நம்மளோட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா ஒரு எலெக்ஷனுக்கும் இந்த லாஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த டேட்டாவும் நான் உங்களுக்கு தரேன். இந்த லாஸ்ட் 2001 இருந்து 2001 இருந்து இப்ப வரைக்கும் நடந்த 2021 வரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல ஒரு தேர்தலுக்கும், அதாவது 2001 தேர்தல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து நமக்கு 4,74,79,000, போல்டு ஓட்ஸ் வந்து 2,80,48,011. அப்போ வந்து அது 59.07%. அடுத்தது 2006, நான் வந்து வெறும் சட்டப்பேரவை தேர்தல் மட்டும்தான் சொல்றேன். அதுல வந்து மொத்த வாக்காளர்கள் அப்போ இருந்தது 2006ல. நீங்க வந்து 2001 இருந்ததை விட 2006ல வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அது வந்து 4,66,03,352 டோட்டல் வாக்காளர்கள். அதுல வந்து பதிவான வாக்குகள் 3,28,85,649 வாக்குகள் பதிவானது. அது வந்து 70.56% வாக்குகள். அதுதான் ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர். அதாவது 2001க்கு பிறகு 2006ல நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எஸ்ஐஆருக்கு அப்புறம் பார்க்கிறோம். அதுல வந்து போலிங் பர்சன்டேஜ் நமக்கு 11% அதிகமாக இருக்கிறது. 48 லட்சம் வாக்குகள் அதிகமாக அந்த ஆண்டு போலாம். ஆமா. அடுத்தது 2011 தேர்தல். 2011 தேர்தல்ல 4,71,15,846 மொத்த வாக்காளர்கள். அதுல மொத்தம் பதிவான வாக்குகள் வந்து 3,68,45,373. அப்ப வந்து பதிவான சதவீதம் 78.29%. இது வந்து 2006க்கு ஒப்பிடும்போது 40 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக அப்ப வந்து போல் பண்ணியிருக்காங்க, அதாவது வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு பர்சன்டேஜும் அதிகமாயிருக்கு அந்த முறை. அதுல இன்னொன்னும் அங்க வந்து 2011 நம்ம வந்து குறிப்பிட்டு பேசணும் என்ன அப்படின்னா, 2006ல இருந்ததை விட கிட்டத்தட்ட வந்து நமக்கு 2006ல 4,66,00,000 தான் வாக்காளர்கள். ஆனா அப்ப 2011ல 4,71,00,000 வாக்காளர்கள். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 லட்சம் வாக்காளர்கள் கூடிடுறாங்க. அடுத்தது 2016 தேர்தலுக்கு வரும். 2016 தேர்தலில் நமக்கு 1 கோடி ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுறாங்க. அதுல வந்து 2016ல மொத்த வாக்காளர்கள் வந்து 5,77,91,397 வாக்காளர்கள். அதுல வந்து பதிவான வாக்குகள் 4,32,05,158 வாக்குகள், 74.81%. இது வந்து 2011க்கு ஒப்பிடும்போது 64 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். ஓகே, 2021க்கு வரேன். இந்த டேட்டாவை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அதுக்கு அடுத்து கம்பேரிசன் ஈஸியா இருக்கும். 2021 தேர்தலில் நமக்கு வந்து டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து 6,29,43,693. மொத்தம் பதிவான வாக்குகள் 4,58,91,125 வாக்குகள், 73.63%. 2016க்கு ஒப்பிடும்போது 28 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக பதிவு செய்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ இந்த தேர்தல்ல நமக்கு வந்து 5.73 கோடி தான் நம்மளுடைய மொத்த வாக்காளர்கள். அப்ப நம்ம இப்ப வந்து வாக்களிக்கிறது வந்து 2021ல வந்த 458 அந்த 4,58,00,000 வாக்காளர்கள் இப்ப வாக்குகளை பதிவு செய்தாலுமே நம்ம பதிவு செய்துட்டாங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 80% கிராஸ் பண்ணிடும். அப்ப இந்த 80% நம்ம கிராஸ் பண்ணோம் மட்டும்தான் 2021 தேர்தலோட டேட்டாவை நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியும். என்னன்னா நம்ம வந்து இதை வந்து ஹியூமன் இண்டிகேட்டர்ஸ்ல தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர பர்சன்டேஜ் இண்டிகேட்டர்ஸ்ல நமக்கு எடுத்துக்க முடியாது. எத்தனை நீங்க வந்து சதவிகிதத்தை வந்து நமக்கு வந்து மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அப்ப குறையும் போது நம்ம சதவிகிதம் வந்து அதிகமாக தான் நமக்கு வரும். அப்ப நம்ம இது வந்து 83% வந்தாதான் அதிகமா நமக்கு வந்து எப்ப போலாச்சுன்னா 2011 தான் 78.29.
நமக்கு வந்து 83% மேல போனா மட்டும்தான் நம்ம வந்து 2011 டேட்டாவை 11ல போலான ஓட்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஹியூமன் இண்டிசஸ்ல தான் பார்க்கணுமே தவிர பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பேரடாக்ஸா தான்